வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் ராசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு மேட்ச் ஓகே. ஸ்ட்ரெயிட்டாவே நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். மேட்ச் ஓகே. ஜிடி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நேற்று மேட்ச் பத்தி பேசலாம். ம். முதல் கருத்தா என்னோட கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். சில விஷயங்கள் சொல்லுங்க. எம்ஐ சொல்லுங்க. பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ம். வந்து கன்சிஸ்டண்டா கெட்ஸ் பவுல்ட் ஓவர் லாஸ்ட் 2-3 இயர்ஸ். பாத்தீங்கன்னா ம். துஷார் தேஷ்பாண்டேக்கு அவுட் ஆனாரு, போல்ட் ஆனாரு. துஷாந்த் சமீராக்கு போல்ட் ஆனாரு. சாம்பியன்ஷிப்ல ஹேசல்வுட்டுக்கு போல்ட் ஆனாரு. இப்ப நேத்திக்கு வந்து இவருக்கு போல்ட் இருக்காரு, சிராஜுக்கு. ஸோ இல்ல, வேர்ல்ட் கப்ல எல்பிடபிள்யூ ஆனார், போல்ட் இல்ல. ஆ. இது வந்து கன்சிஸ்டண்டா இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எல்பிடபிள்யூ போல்டோ ஆனார்னா இட் இண்டிகேட்ஸ் இஸ் வீக்னஸ். இல்ல ஒன்னு ரிஃப்ளெக்ஸ் போச்சு, இல்ல ஐசைட் போச்சு. இட்ஸ் பாஸ்ட் இஸ் பிரைம் தான் தோணுது எனக்கு. அது ஒண்ணு. ஒண்ணுமே இல்ல. பேசிக்கா டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறாரு, போல்ட் ஆயிட்டு விக்கெட்டை பாக்குறாரு. நான் என்னத்த சொல்லுவீங்க நீங்க? அது சரி. இது வந்து கப் சிப்புன்னு இருக்காங்க பாம்பே கமெண்டேட்டர்ஸ். அது சரி. மத்தவன் வச்சுங்க 1008 கால் அங்க இருக்கணும், கை இங்க இருக்கணும், ஊன்னு பேசுவாங்க. ஆமா. இப்போ இதே கான்டெக்ட்ல நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இப்ப தோனி சொல்லுங்க. வந்து பின்னாடி வந்தாரு, 9வது வந்தாரு, 10வது வந்தாரு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஏன் ஹார்திக் பாண்டியா நம்பர் 2, நம்பர் 4 வரல? வந்து ஆட வேண்டியதானே அது கேப்டன் அவர் அது வந்து. கரெக்ட் பாயிண்ட் தான். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க சூர்யாவும் திலக் இருக்காரு இல்லையா, அப்படி ஆடுவாங்க. பட் he has to இல்லையே. ஹர்திக் பாண்டியா have to take the team through actually. கரெக்ட். வந்து அந்த அந்த லாஜிக் இவன் ஃபெயில் ஆனா he goes under the radar. நம்பர் 8 வந்து நம்பர் 7 வந்து வராரு. டூ லேட். ரொம்ப பின்னால. அதுலயும் ரன் ரேட் எங்கேயோ இருக்கு. கேட்சப் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் சத்யநாராயண ராஜு ஆடுறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. அது இல்லாம 20th ஓவர் வேற கொடுக்குறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவங்களோட இது பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அர்ஜுன் டெண்டுல்கர் எடுக்கணும் அவருக்கு பதிலா. இல்லைன்னா ராஜ் பாவா எடுக்கணும். ஏன்னா ஜஸ்பிரித் பும்ரா இன்ஜர்டு. அதனால அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் வந்து பயங்கரமா மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு வேற மாட்டின். ஒரே ஒரு இது என்னன்னாக்கா, என்னோட பாயிண்ட் என்ன பண்ணுவேன்னாக்கா, நேத்திக்கு வந்து இவங்க வந்து பிரவுன் விக்கெட் போட்டிருக்காங்க, பிரவுன் சாயில் விக்கெட் போட்டிருக்காங்க, பேக் சைடு. பிளாக் சாயில் விக்கெட் போட்டிருக்காங்க. இங்க கிரிக்கெட்டர் சரியா ரீட் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் அப்சர்விங் அண்ட் வாட்சிங் கிரிக்கெட் ஃபார் so many நம்பர் ஆஃப் இயர்ஸ், டிகேட்ஸ். இந்த விக்னேஷ் வந்து நல்லா போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல மும்பைக்கு விக்கெட் நிறைய எடுத்திருக்காரு. ஒரு கான்பிடன்ஸோட போடுவார் போலிங் போட்டாங்க. விக்கெட்டோ ஸ்லோ விக்கெட்டு. நீங்க டிஃபென்சிவ் போலர் சத்யநாராயண எடுக்கிறதுக்கு பதிலா விக்கெட் டேக்கிங் போலர் விக்னேஷ் வச்சு அவன் ரன் அடிச்சா கூட, அவன் அடிச்சிருந்தா கூட 2 விக்கெட் எடுத்துனா வச்சுக்கோங்க, இவங்களுக்கு சான்ஸ் இல்ல. அது இவங்க மட்டும் ஏன் இல்லாம நீ முஜீப் எடுக்க வேண்டியதா போச்சு. முஜீப் முஜீப் யாரும் எடுப்பாங்களா? எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா. முஜீப் எடுத்த விக்கெட்டே வந்து ஒயிட் பால். அவர் எடுத்த விக்கெட்டு, அவர் பட்லர் தப்பா ஆடி அவுட் ஆனாரே தவிர, எடுத்தோடனே 20 ரன் கொடுத்துருவாரு ஒரு ஓவரில். இங்க எங்கேயோ போடுவாரு. முஜீப் வில் போல் வெல் இன் மும்பை. வாங்கடையில் நல்லா போடுவார். டேக் இட் ஃப்ரம் மீ. அவங்க பண்ண ஒரே இது வந்து கரெக்டா எடுத்தது வந்து சாண்டனர் தான். கரெக்டா போடுறாரு, சூப்பரா போடுறாரு சாண்டனர். ஸோ அதை தவிர அவங்களுக்கு போலிங்ல டீத்தே இல்லை ஆக்சுவலி. இஃப் யூ சி, கில் அடிச்சுதான் அவுட் ஆனாரு அவசரப்பட்டு. அவருக்கும் பாண்டியாக்கு என்ன சண்டைன்னு தெரியல. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க ஒரு மாதிரி பேண்டர், ஃப்ரெண்ட்லி பேண்டர். இத்தனைக்கும் போல்ட் வந்து சாய் சுதர்ஷன் எடுத்தது பெரிய பிளஸ். அவர் அந்த லேட் இந்த இன்னிங்ஸ் எடுத்துக்க மாட்டாரு, எடுக்க கூட நல்லா ஆடி இருந்தார். சாய் சுதர்ஷன் சொல்ல இந்த கான்டெக்ட் சொல்ல விரும்புறேன். எல்லா கமெண்டேட்டர்ஸும் சாய் சுதர்ஷன் வந்து ஒரு 40 balls 60 அடிச்சா ஸ்லோ டவுன் ஆட்டாருங்கிறாங்க. இது என்ன நியாயம் தெரியல. காமெடி பாருங்க. 42 balls 62ங்கிறது வந்து இவங்களுக்கு ஸ்லோ டவுனா என்ன? இவங்க யூ சி the way Sai Sudarshan is batting and the way other openers who were on show yesterday batted, there is a big difference. You see the amount of time he has for both playing spin and pace, power play, running between the wickets. What more you want for an opener? இல்ல இப்ப ரச்சின் ரவீந்திரா வந்து எவ்வளவு ஃபீட் பண்றாங்க ஆஃப்டர் தி சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். அதே மாதிரி போல்ல இருக்காரு, அதே மாதிரி ஆடுறாரு, ஈக்குவலா ஆடுறாரு, இல்ல பெட்டரே ஆடுறாரு. ஆனா ரச்சின் ரவீந்திராக்கு இருக்கிற ரெக்கக்னிஷனும் ஒரு இதுவும் ஒரு லோக்கல் இந்தியன் பிளேயருக்கு கொடுக்க தயாரா இல்லை. அதுவும் இவங்க தமிழ்நாடு அழிக்கிறாங்க. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா, உண்மையை உடைக்கணும்னா அழிக்கிறாங்க அவரை. வெறும்னே உட்காந்து ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் வச்சாரு சாய் சுதர்ஷன். என்ன ஷாட் தெரியுமா? அது கண்ணில் ஒத்திக்கலாம். ஆல் பர்ஃபெக்ட். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்க மாட்டாங்க, வெரி ரேர். இதே கான்டெக்ட்ல சாய் கிஷோரையும் சொல்ல வேண்டியிருக்கு. சாய் கிஷோர் வந்து சொன்னீங்க.
நல்ல சேலஞ்ச். இந்த என்ன மாதிரி சேலஞ்சில் he brought the game back for GT by bowling at critical time. திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவ் ஆடச்ச சூப்பரா போட்டாரு. அது வந்து 4 overs 32ன்றது பெரிய விஷயம் அந்த சமயத்துல. ரன் ரேட் இது பண்ணுச்ச. அது அதுவும் சாய் கிஷோருக்கும் கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா கோஸ் அண்டர் த ரேடார். ம். அன்பார்ச்சுனேட் என்னன்னாக்கா இந்தியாவில் 3 ஸ்பின்னர் இருக்காங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். அது ஒரு டிஃபிகல்ட்டி. பட் சி ஆல் செட் அண்ட் டன் எவ்ரிபடி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். நோ யூ ஹேவ் டு கிவ் சான்ஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ அண்ட் சி இல்ல வாட் ஹி டஸ். இந்த ஃபியஸ்டிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த கேரக்டர் இருக்கு அவருக்கு. அந்த மாதிரி ஆளு தான் ஆமா. ஒரு 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 சாம்பியன்ஷிப். இன்னொன்னு சி T20 வெர்ஷன்ல தூக்கி போடுற ஸ்பின்னர் அவர் தான் சார். இன்னைக்கு சரி, அவர் ஹைட் வேர்ல்டு சர்க்கியூட்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, யார் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு அவருக்கு. இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்ல. வெதர் he succeeds or not or difficult. அப்ரிஷியேட் பண்றதோட என்கரேஜ் பண்ணணும், சான்சஸ் கொடுத்து. என்கரேஜ் பண்ணோம். யங்ஸ்டர் நல்லா தான் போடுறாரு போலிங். நல்ல ஃபீல் பண்ணுவாரு, நல்ல பேட்டிங் கூட ஆடுவாரு கிரிட்டிக்கல் டைம்ல. நல்ல பேட்டிங் ஆடுறாரு. குட் கிரிக்கெட்டிங் பிரெயின், கிரிக்கெட்டிங் சென்ஸ் இருக்கு அவருக்கு. கேரக்டர். ஆமா. அத இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷாருக் கான் வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அது இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் அடிச்சுதான்னா போயிருந்திருக்கும். ரொம்ப அவசரப்படுறாரு சார். அவர் ரொம்ப பேக் பண்ற ஆஷிஷ் நேரா அவரை நல்லா. தட் இஸ் a குட் திங். பட் தி திங் இஸ் சி ஹர்திக் பாண்டியாலாம் நகந்தெல்லாம் நல்லா போட்டுறாரு. சி நகந்தெல்லாம் நீ அவ்வளோ ஈஸியாக அடிச்சிட முடியாது ஹர்திக் பாண்டியாவை. நீ நின்றுட்டே அடிச்சதான் சான்ஸ். ஏன்னா அவர் he knows he has lot of variations. ஃபாஸ்ட் பவுன்சரு, லைன் பால், ஸ்லோ ஆஃப் கட்டரு, அவுட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப், டீப்பு, அதெல்லாம் புடிச்சாலி அவரு. அப்ப நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க குஜராத் வந்து டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருக்காங்கன்னு. அது வந்து ஸ்கேம் குட் நேத்து எஸ்டர்டே. பிரசித் கிருஷ்ணா வந்து நான் டேபிள்ல வந்து சூப்பரா பண்ணது குஜராத் தான். நான் முதல்ல ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதை நான் இன்னைக்கும் சொல்றேன். இவங்க வந்து the advantage for Gujarat is that they will do very well in Ahmedabad. பட் வெளில வந்தாலும் அவங்க கஷ்டப்படுவாங்க. ரியலா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கில்லு ஆஸ் யூஷுவல் கில்லு வந்து ரொம்ப ஒரு செல்ல பிள்ளை. நான் சொல்லிருக்கேனே 30 தான் அடிப்பாரு. ஊம்பாங்க எல்லாரும். அப்படி இப்படிம்பாங்க. ஸோ கில்ல விட்டுடுவாரு. தேர் பேட்டிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் சாய் சுதர்ஷன் அண்ட் பட்லர் வந்து பாம்பேல அடிப்பாரு. ஒரு ஃபேவரட் கிரவுண்டு. ஓகேயா? ஸோ அங்கே அடிச்சிடுவாரு. கல்கட்டாலே அடிப்பாரு. கல்கட்டாவில் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸ்பின்னு போட்டால் மாட்டிப்பாரு. ஃபாஸ்ட் பவுலிங் மீடியம் ஸ்பின் போட்டிங்கன்னா அவனை பொழந்துருவாரு. இல்லை, இப்போ ஓரளவுக்கு பட்லரை வந்து பீப்புள் சார்ட்டட் அவுட் தான் தோணுது. அதான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ரெண்டு இதுலேயே முன்னாலேயே போட்டுருந்தானே. அவருக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் ஓப்பன் பண்ணனா யூ வில் மேக் இட் அப் இந்த பவர் பிளே. பின்னால் வர்றதுனால அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். டாட் பால்ஸ் நிறைய ஆகிடும். அப்படி இருக்குது. பட் மும்பை லுக் ஆஃப் திங்ஸ் தே ஆர் so much டவுன். ஒரே செலெக்ஷன்லேயே ஒரே சரியா தப்பு பண்றாங்க. நேற்று ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தப்பட்ட பிறகு பொல்லாடு எல்லாம் அப்படியே மண்டை டவுனு. பாடி லாங்குவேஜ் வந்து பயங்கர வீக்கா இருக்கு. கரெக்ட். அவங்களுக்கு இல்லை, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. இப்போ ரோஹித் சர்மாவே ஃபார்ம்ல இல்லைன்னா ட்ராப் பண்ண முடியாது. யார் ஆடுவாங்க? ரயன் ரிக்கில்டன் வேற சொல்ல வந்தேன். ரயன் ரிக்கில்டன் வந்து அவர் என்னத்துக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. நல்ல டாப் ஆளுன்னு நினைச்சா அவர் வந்து ஃபார்ம்ல ஏதோ அவர் இருப்பாருன்னு நினைச்சாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா? இதெல்லாம் அங்க பார்த்துட்டு ஏமாந்துறது. டெல்லி பசுன்னு வாங்குவாங்க பாரு, அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஸ்டூபிடிட்டி ஆக்சுவலி. இங்கெல்லாம் வேலைக்கே ஆகாது. அந்த கார்ல் வச்சிருக்காங்க உள்ள. என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அவங்க தான் அவங்க மெச்சிங் அவங்களோட செலக்ஷன் பாலிசியே வந்து. see they have got star people all rounders. தைரியமா ஆடினா கரெக்டா ஆடுவாங்க. என்னமோ ஆடுறாங்க அவங்க. செலக்ஷன் பாலிசில ஐ திங்க் விக்னேஷ் புத்தூர் வந்து ஆஹா நல்லதான் போட்டாரு, நல்லா பண்ணாரு. அந்த கான்பிடன்ஸோட இன்னொரு மேட்ச் கொடுத்துருக்கலாம். பிளாக் சொல்றேன். இத்தனைக்கும் ஸ்லோ விக்கெட் தானே. விக்கெட்டை ரீட் பண்ணலன்னா தப்பு பண்ணிருக்கணும் சொல்லலாம் நானு. இது விக்கெட் பார்த்தா தெரியுது. ஸ்லோவா போட்டானாக்கா விக்கெட் ரன்னு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் முஜீபுக்கு பதிலாக அவர் ஆடி இருந்தானா டெஃபினட்டா ரன் போயிருப்பாரு, விக்கெட் எடுத்துருப்பாரு. முஜீப் ரன் கொடுத்துறாரு, அப்புறம் என்ன? அது சொல்ல வரேன். யங்ஸ்டர் நீ கொடுத்துட்டு டிராப் பண்றதுல அர்த்தமே இல்லைன்றேன். அது சொல்ல அந்த பாயிண்ட் தான். கரெக்ட். The replacement what they did by dropping him and taking Mujib doesn't make sense to me from a cricketing point of view. எனக்கு தோணுது மும்பை வந்து இந்த 14 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சா பெரிய விஷயம் தோணுது ஓவராலா.
இல்ல அப்படி இல்லம்மா, அவங்க வந்து அவங்க கோட்டையில 7-5 வின் பண்ணுவாங்க. இந்த டீமை வச்சுட்டு எனக்கு என்னமோ இல்ல பும்ரா வந்துருவாரு, கடைசி 4 மேட்ச் வந்துருவாரு இல்லாம பும்ரா. இந்த டீம் வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்னா இந்த பிளேயிங் 11 வச்சுட்டு சொல்றேன் நான். இல்ல இந்த மாதிரி ராஜு கடைசி 4 மேட்ச் டீத்தே இல்ல. பும்ரா வந்தாருனாக்கா இல்ல பவுலிங்ல பும்ரா வில் டீத்தே கோ இல்லையே. த மிடில் ஓவர்ஸ்ல. பவுலிங்ல டீத்தே இல்லையே. இப்போ ட்ரெண்ட் போல்ட் வந்து சுங்காலேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் யார் பவுலிங் டீத்தே இல்லையே. விக்கெட் எடுக்கிறதுக்கு யார் இருக்கா? விக்கெட் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல இல்லையே. அதான், தே வில் டார்கெட் த லாஸ்ட் 4 கேம்ஸ் இன் மும்பை, தே வில் வின் தேர். திஸ் இஸ் மை கட் ஃபீலிங். இன் பிட்வீன் எப்படி ஆடுறாங்கிறத பொறுத்து இருக்கு. அது வந்து வீல் சி ஹவ் இட் பேன்ஸ் அவுட். ஓகே சரி ஸ்ரீதர், நம்ம அடுத்த எபிசோட்ல பட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு த குஜராத் ஆஸ் எ டீம். இத்தனைக்கும் தெவாத்தியெல்லாம் அடிக்கல, எல்லாம் அடிக்கல, பட் நல்லா, அதாவது இட்ஸ் பார் ஸ்கோர். ஐ வுட் சே 197 இஸ் a இப்போ பார் ஸ்கோர். இப்போ நம்ம சாய் சுதர்ஷன் மாதிரி ரச்சின் ரவீந்திரா நம்ம அதுக்கு தான் சொல்றோம் கான்வேவும் சிஎஸ்கே எடுக்கணும்ன்ற எதுக்கு சொல்றோம்னா, ஒரு எண்டு ஒருத்தர் ஆடிட்டே இருந்தாருனாக்க ஒரு 120 130 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தா கூட பரவாயில்ல. அதர் எண்ட்ல கரெக்ட். வந்து 10 பால் 20 10 பால் 25 15 பால் 45 அடிக்கலாம். அந்த யூ மாதிரி கேன் ரீச் சம் டோட்டல் டு போல். 190 யா யா ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் வரும். கரெக்ட் பவுலிங் வச்சுட்டு போடலாம். 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் வச்சுட்டு போடலாம். கரெக்ட். அது மாதிரி பண்ணலாம். சரி, நம்ம ஓகே அடுத்த எபிசோட்ல இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் வச்சு டிசி பத்தி இது பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ. ஓகே. பை. தேங்க்யூம்மா, தேங்க்யூ.